குட்டீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் சக்தி பாபு. ஸோ இன்றைக்கி வந்துட்டு ஒரு ப்ராங்க் வீடியோ தான் பண்ண போகிறோம். நீங்கள் நினைக்கிற மாதிரி கனியவோ அம்மாவோ கிடையாது, நம்ம மகிமாவை. ஏன்னா இந்த 2 நாளாக அவளோட சேட்டை ரொம்ப ஓவராக இருக்குது. அந்த போவான்னு பேசுறது, சாப்பாடை வந்து துப்புறது, இந்த மாதிரியே வந்து ரொம்ப பண்ணிகிட்டு இருக்கா. ஸோ வந்து இதுக்கு அவளை ஏதாவது ப்ராங்க் பண்ணலாம், அதுக்கு வந்து அவள் என்ன ரியாக்ட் பண்ணுறான்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு, இது ஒரு சின்ன சின்ன மெமரிஸ் தானேன்னு சொல்லிட்டு அது வந்து வீடியோவாகவே ஷூட் பண்ணிட்டேன். என்ன ப்ராங்க் அப்படின்னா, நீ இந்த மாதிரிலாம் சேட்டை பண்ண அப்படின்னா மகிமா வந்து இந்த ரோட்டில் சாக்கு தூக்கிட்டு போவாங்களா, அவங்கள பார்த்தா ரொம்ப பயப்படுவா. அது இந்த பக்கம்லாம் நைட் டைம் போவாங்களா, ரொம்ப பயப்படுவா. அவங்க வந்தாலே வந்து பயந்துட்டு உள்ளே வந்துடுவா. ஸோ வந்து இந்த பக்கம் சேட்டை பண்ணுறவங்க எல்லாரையுமே வந்து அவங்க வந்து அந்த சாக்கில் போட்டு தூக்கிட்டு போகிறாங்களாமா, பையில் போட்டு தூக்கிட்டு போகிறாங்களாமா. அதனால வந்து நீ சேட்டை பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு ப்ராங்க் பண்ண போகிறேன். அவள் வந்து ப்ராங்க் எண்டிங்கில் அவள் அழுதுருவான்னு என்னோட தாட்டு. பட் அவள் அழுகலை அப்படின்னா அப்படியே மெயின்டைன் பண்ணிடுவேன். அப்போ நீ சேட்டை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு, சப்போஸ் அழுதுட்டா அப்படின்னா ப்ராங்க் பண்ணேன் அவகிட்டயே சொல்லிடுவோம். ஸோ என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. வீட்டில் வந்து எங்கே கேமராவை ஃபிக்ஸ் பண்ணுறது, நம்ம ஸ்டாண்ட்லேயே வச்சுருந்தாலும் பெருசாக மகிமா அதெல்லாம் கண்டுக்க மாட்டா. ஆனால் வந்து இருந்தாலும் ஃபோனில் கோக்கோச்சி போட்டுக்கூட அப்படிலாம் கேட்டுருவாளோ, எங்கே ஃபோன் வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. பார்ப்போம் வாங்க, வீடியோக்குள்ள போலாம். எடுத்து வச்சுப்பாங்க, எடுத்து வை. இது அந்த தம்பிய அந்த பார்சல் வந்து கூட்டு போயிட்டாங்களா? பார்சலா அந்த தம்பி இருக்காங்க, சேட்டை வந்தான்னு சொல்லி பார்சல்ல கூட்டு போயிட்டாங்க தானே, பார்சல் போட்டு. ஆமா, சொன்னா நம்ப மாட்டான். நான் இப்பதான் அவனை பார்த்துட்டு வந்தேன் அப்படிங்கிற. நீ விளையாட்டு வேலை போய் இங்க வா. அந்த பையன் ரொம்ப சேட்டை பண்ணான்னு சொல்லி இந்த மாதிரி பையில போட்டு இப்படி புடிச்சு தூக்கி அப்படியே குடுத்துட்டாங்க. அவன் சேட்டை பண்ண. ஆனா ஆமா, நீ சேட்டை பண்ணுவியா? அந்த கொரியர்காரங்களுக்கு கூப்பிட்டு இவ்வளவு தூக்கிட்டு போக சொல்லலாம். சேட்டை பண்றேல, நீ சேட்டை பண்ணியா இல்லையா? பண்ண மாட்டேன்னு சொல்லு. நீ சேட்டை பண்ணியா இல்லையா? சரி, நீ எடுத்து அதை எல்லாத்தையும் உள்ள போட்டு போ. எடுத்து எல்லாத்தையும் உள்ள போடு போ. நான் தான் போடணுமா? அப்ப இதுமா இதுலயே போன் பண்ணலாமா? அப்ப எடுத்து போடு. இதெல்லாம் எடுத்து போடு சாமி, எடுத்து போடுங்க. அம்மா போடுங்க, நீ போடு. இதெல்லாம் அவ எடுத்து போட மாட்டான்னு நீங்க விட்டுருங்க. இது கேட்காதீங்க. இங்க வேற நம்பர் இருக்கு. அப்ப எடுத்து போடு, எடுத்து போடு. சரி சாமி, எடுத்து போடுற. அதெல்லாம் போ. நீ 2 போடு, நான் வந்து 2 போடுறேன். போ. யாரு மக்களா? இங்கதான் ஜாமரம்லாம் எடுத்து போட்டுட்டு இருக்கா. இல்ல, அவ வந்து சேட்டையெல்லாம் பண்ணல. மகி சேட்டையெல்லாம் பண்ணல. ஏன் சாமி வா, அவ வந்து சேட்டையெல்லாம் பண்ண மாட்டாளாமா இனிமே. ஓ, அந்த குட்டி பாப்பாவா? சரி, மகிட்ட கேட்டு கூப்பிடுறேன். உன்னை வந்து அவங்க தூக்க மாட்டாங்களாமா, ஆனா வந்து உன்னை மாதிரியே ஒரு குட்டி பாப்பாவை அனுப்பி வைக்கிறாங்களாமா. வாங்கிக்கலாமா? என்னடி இது? ஏண்டா வேண்டாமா? ஏன்? இப்ப நான் உனக்கு விளையாட்டு சாமான் வாங்கி கொடுத்துட்டேன்ல, அதனால இப்ப வந்து எனக்கு கையில வந்து காசே இல்ல, தீர்ந்துருச்சு. அப்ப இன்னொரு பாப்பா வந்துச்சுன்னு வச்சுக்கோ, இருக்கிற காசை வச்சு அந்த பாப்பாக்கு வாங்கி கொடுத்துருவேன்ல. தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லி உன்னோட ட்ரெஸ், உன்னோட விளையாட்டு சாமான் எடுத்து அந்த பாப்பாக்கு கொடுத்துருவேன். கொண்டு வர சொல்லிடவா? பாப்பாவா தம்பியா? நீ பாப்பாவா தம்பியா சொல்லு. சொல்லு, டக்குனு சொல்லு. அவங்க கேட்கறாங்க, இங்க போய் லைன்ல இருக்காங்க. சொல்லு, பாப்பாவா தம்பியா? பாப்பா கொண்டு சொல்லுவா. ஹலோ, பாப்பா
வந்துடுறீங்களா? மாமா கோவம் வந்துருச்சு. ஆ. எங்க போற? மகி, வா நான் சும்மா சொன்னேன். சரி வா 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 வேண்டாம் வா. மகிமா இங்க வா அந்த குட்டி பாப்பா பார்க்க போலாம் வா. மகி குட்டி பாப்பா பார்க்க போலாம் வா. வா மகி. ஏய் இங்க போறேன். இங்க வா. இங்க வா இங்க வா. இங்க வா இங்க வா. இந்த கட் பண்ணி இங்க வச்சுக்கோ. இந்த உன் ஃபோன் அந்த வேண்டாம் தான். நான் யார்கிட்டயும் பேசல. வச்சுக்கோ. அங்க பக்கத்துல இருந்து பையன் இருந்தாங்க சாமி. சேட்டை பண்றான்னு சொல்லிட்டு கொரியர்காரங்க தூக்கிட்டு போயிட்டாங்க. அவங்க தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா உனக்கு? தூக்கிட்டு போனது தெரியுமா? உன்னை வந்து கூப்பிட்டாங்க மகி எங்கன்னு அது தெரியுமா? தெரியாதா? நீ சேட்டை பண்றதானே? இல்ல கேக்குறேன். நீ சேட்டை பண்றியா பண்ண மாட்டியா? ஏன்னா நீ குட் கேர்ள் தானே? நீ குட் கேர்ளா பேட் கேர்ளா? சரி உனக்கு வந்து அவங்க வந்து ஒரு குழந்தை அனுப்பி வைக்கிறேன்னு சொன்னாங்க. நம்ம ஒரு குட்டி குழந்தை நம்ம வீட்டுக்கு வாங்கலாமா? குட்டி குழந்தை பையன் வாங்கலாமா பொண்ணு வாங்கலாமா? சரி நீ எங்க இருந்து வந்த? தத்தி தொப்பையில இருந்து வந்தியா? சரி அந்த குட்டி பாப்பாவை ஒருத்தவங்க தொப்பையில இருந்து எடுத்து தராங்களாமா நம்ம வச்சுக்கிறதுக்கு. ஜாலியா வாங்கலாமா? சரி அப்படின்னா வந்து நீ போகல அங்க அந்த பாப்பாவை மட்டும் வாங்கிக்கலாமா? பாப்பாவா பையனா? பாப்பா வாங்கிக்கலாமா? பாப்பாவுக்கு தங்கச்சியா? சரி அப்போ வந்து நீ சேட்டை பண்ணன்னு வச்சுக்கோ. அந்த பாப்பாவை கொடுக்க மாட்டாங்க உன்னை வந்து தூக்கிட்டு போயிடுவாங்க. ஸ்கூல் போறியா? எப்ப? எந்த ஸ்கூலுக்கு போற? ஹாப்பி ஸ்கூலுக்கு போறியா? ஹாப்பியா ஸ்கூலுக்கு போறியா? எந்த ஸ்கூலுக்கு போற? அப்படியா? போய் படிப்பியா? ஸ்கூலுக்கு போனா படிக்க மாட்டியா? ஹாப்பி ஸ்கூல்ல தான் படிப்பியா? ஏன் அப்படி? தங்க புட்டு ஏன் அப்படி? என் தங்க புட்டு வேக வேகமா ஓடி வந்து படுத்துக்குது. அப்புறம் குடுக்குடுன்னு ஓடி வந்துருச்சு. ஆமா நீ சொல்லு. அம்மா டீ போடுமா? இந்தா போடு. சரி சொல்லு. ஸ்கூல் சேர்ந்தா படிப்பியா? பாப்பாக்கு யூனிஃபார்ம் பேக் எல்லாம் வாங்கலாமா? போட்டு வாங்கலாமா? என்னது பேக் எல்லாமா? கடையில இருக்கு. இங்க பாரு உனக்கு தெரியுமா? சேட்டை பண்றவங்க எல்லாம் இருக்காங்கல்ல ஸ்கூல் போகாம இருக்கிறவங்க எல்லாம் எல்லாரையுமே பையன் பொண்ணு எல்லாரையுமே என்ன இந்த மாதிரி இந்த வெளியே இருக்கான். இந்த மாதிரி பையன் இருக்குல்ல இந்த பையனுக்கு பொம்மை இருக்கு தெரியுமா? இப்படி இந்த பொம்மை இருக்கு தெரியுமா? இந்த பொம்மைக்கு பதிலா இப்படி உன்னை போட்டு கொண்டு போய் அங்க இருக்கிறவங்கள்ட்ட போய் இப்படி கொடுத்துருவாங்களாமா? நீ இல்ல சேட்டை பண்றவங்கள. சரி நீ சேட்டை பண்ணியா? புண்ணு இருக்கிறவங்களையும் கூட்டிட்டு போறாங்களாமா தெரியுமா? எந்த கோயிலோட விழுந்து யாருமே சொல்லல என்கிட்ட. ஆனா அடிபட்டவங்களையும் சாமி இப்படி வச்சு தூக்கிட்டு போறாங்க சாமி. சரி பண்ண ஹாஸ்பிடல் போலாமா? அதான் தெரியுது தெரியுது தெரியுது. ஊசி போடலாமா? ஓகேவா? இது விளையாட்டு ஊசி. நம்ம ஒரிஜினலா போய் ஊசி போடலாம். அழுவியா? அப்ப வலிக்கலையா உனக்கு? அப்ப நான் அழுவேனா? சரி நீ அழுக மாட்டியா? போய் இங்க ஊசி எப்படி அழுவியா? சரி இப்ப நீ என்ன சொல்ற? படிக்காதவங்க இந்த மாதிரி கை கால்ல புண்ணு இருக்கிறவங்க இந்த மாதிரி சொன்ன பேச்ச கேட்காதவங்க எல்லாம் இந்த பேக்ல ஓடி தூக்கிட்டு போறாங்களாமா? நீ வந்து இந்த பேக்ல ஓட்டு உனக்கு கொடுத்து விடவா? ஆமா கீழே விழுக கூடாதாமா?
கீழே விழுந்த பிள்ளைகளை எல்லாம் அவங்க தூக்கிட்டு போயிடுவாங்களாமா. கீழே மின்னா அவர் தூக்கிட்டு போவாங்க. கீழே விழுந்தேன்னா தூக்கிட்டு போவாங்க. ஆமா, நீ ஏன் கீழே விழுந்த? அப்ப பார்த்து நடந்துக்கணும்ல. நீ ஓடுறதுனால தான் கீழே விழுந்த. இல்ல இல்ல நான் கோயிலுக்கு போய் தான் கீழே விழுந்தேன். கோயிலுக்கு போய் நீ ஓடுனியா இல்லையா? உண்மையை சொல்லணும், நீ பொய் சொல்ல மாட்ட. பாப்பா குட்கள் ஓடுனியா இல்லையா? சகுகுட்டி வச்சுக்கிட்டு தான் ஓடுனேன். ஓடுனதானே? சகுகுட்டி வச்சுக்கிட்டு தான் நீ ஓடுனியா இல்லையா? ஓடுன. சரி ஓடலையா? நடந்து போனியா? சரி நடந்து போனியா? அப்ப வந்து நடந்து போய் நீ கீழே விழுந்திருக்க. அப்ப வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உன்னை கட்டப்பையில தூக்கி போட்டு கொண்டு போவாங்க. இந்த ஒரு நிமிஷம். அப்ப ஓட மாட்டியா? சொன்ன பேச்சு கேப்பியா? ஸ்கூல் போறியா? என்ன யோசிச்சு சொல்ற? ஸ்கூல் போவியா? குட் கேர்லா இருப்பியா? சொன்னபடி கேட்கணும். யாரையும் போவான்னு பேசக்கூடாது. என்னன்னு சொல்லணும்? என்னங்கம்மா சொல்லணும். எல்லாரையும் மரியாதையா பேசணும். லதாமாவை என்னங்கம்மான்னு சொல்லுவியா? அப்ப என்னங்க? சரி, மம்மிய என்னங்க மம்மி சொல்லுவியா? நீ வந்து அப்ப வந்து நீ வந்து குட் கேர்லா பேட் கேர்லா? நீ குட் கேர்லா. அப்ப போவான் குட்டா என்னது? சரி நீ சொல்லு, போவான் குட்டா அது குட் கேர்லா பேட் கேர்லா? போவான் குட்டா சொல்ல மாட்டியா? சரி அப்புறம் வந்து கால் பண்ணி உங்க எடுத்து போறேன். ஹலோ ஹலோ மகிழினியா? வாங்க வாங்க வாங்க, பேக்கெல்லாம் இருக்கு. வாங்க 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 வாங்க. இதுல போட்டு கொண்டு போறீங்க? அம்மா இதுல போட்டு கொண்டு போறாங்க. முன்னாடி இருக்கு நம்ம எடுத்து போடலாம். வேணாம் வேணாம், இந்த இதுல போட்டு கொண்டு போறோம். நீங்க வாங்க. அவ வந்து நல்லா நீட்டா ட்ரெஸ் எல்லாம் போட்டு நீட்டா தான் இருக்கா. சும்மா இருக்கு. வாங்க வாங்க வாங்க, நீ எடுத்து போ. இந்த அவளை நான் கிளப்பி வைக்கிறேன். இல்லடா வா வா வா. சும்மா இருக்குடி. ஆமாம் ஆமாம். அதனால நீ ஏதாவது சேட்டை பண்ணேன்னா உன்னை ஒத்த கண்ணி தூக்கிட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராங்க் பண்ணேன். அதுக்கு வந்து இனிமே சேட்டையே பண்ண மாட்டேன்ட்டா. பக்கத்து வீட்டு பையனை தூக்கிட்டு போயிட்டா அப்படின்னு சொன்னேன். அது கூப்பிட்டுட்டு இருக்கு.